இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 36, குறள் எண் 357. ஓர்த்து உள்ளம் உள்ளது உணரின் ஒருதலையா பேர்த்து உள்ள வேண்டா பிறப்பு. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் அஞ்ஞனம் கேட்ட உபதேச மொழி பொருளை ஒருவன் உள்ளம் அளவைகளானும் பொருந்து மாற்றானும் தெளிய ஆராய்ந்து அதனால் முதற்பொருளை உணருமாயின் அதைத்தான் நீங்கள் கரெக்டாக இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதற்பொருளை உணருமாயின் அவனுக்கு மாறி பிறப்புள்ளதாக நினைக்க வேண்டா என்கிறார். முதற்பொருளை உணருமாயின் அவனுக்கு மறுபிறவி கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏதோ ஒரு ஆற்றல் தான் எல்லா உயிர்களையும் உலகில் பிறந்து இருந்து மறையச் செய்கிறது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. அந்த ஆற்றல் இல்லாமல் எந்த பொருளுக்கும் தோற்றம் இல்லை. அந்த ஆற்றல் இல்லைன்னா எந்த பொருளுக்கும் தோற்றம் இல்லை. அந்த ஆற்றல் இல்லாமல் எந்த உயிருக்கும் இயக்கமும் இல்லை. ஒரு பேராற்றல் இல்லாமல் உலகமும் இல்லை, உயிர்களும் இல்லை. அந்த பேராற்றலை கண்டுபிடிக்க வேண்டும். இந்த உண்மையை உணர்வதே மெய்யுணர்வு ஆகும். உண்மைதானுங்க. ஒரு பேராற்றல் இல்லைன்னா இந்த உலகிலே உயிர்களும் இயங்காது. அந்த ஆற்றல் இல்லாமல் எந்த பொருளுக்கும் தோற்றமும் இல்லை, உயிர்களும் இயங்காது. அப்போ ஒரு பேராற்றல் இருக்கிறது என்பதை உணர்வதே மெய்யுணர்வு. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்மளை ஆட்டி வைப்பது ஒரு பேராற்றல். அந்த தோற்றம் இல்லையெனில் உலகில் உயிர்கள் இயங்காது, பொருளும் இல்லை. இந்த உண்மையை உணர்ந்தால் அந்த உண்மைதான் மெய்யுணர்வு ஆகும் என்கிறார். சிந்திச்சு பார்த்தீங்கன்னா அற்புதமாக சொல்லியிருக்காரு. முதல்ல சொல்லிட்டாரு. அதாவது ஒரு பொருள் முதற்பொருள்னு சொல்லிட்டார். முதற்பொருள்னால் என்ன? ஏதோ ஒரு ஆற்றல் இருக்குது, அந்த ஆற்றல் தான் முதற் பொருள். அதுதான் சொல்லுவோம். இந்த மெய்யுணர்வு வந்துவிட்டால், இந்த மெய்யுணர்வு தெரிந்துவிட்டால் வந்துவிட்டால் பிறப்பு இறப்பு இல்லாத நிலையை உறுதியாக பெற்றுவிடலாம். எங்கும் எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்துள்ள ஒரு பொருளை உள்ளமானது எண்ணி பார்த்து தெளிந்து உறுதியாக உணர்ந்து விட்டால் மீண்டும் துன்பத்திற்கு காரணமான பிறப்பை பற்றி எண்ண வேண்டாம். துன்பமாகிய பிறப்பு இல்லாமல் போய்விடும். அதான் அது மெய்ப்பொருளை கண்டுவிட்டாலே, பேராற்றலால் தான் மெய்ப்பொருள் வருது, உலகமே இயங்குது. அந்த மெய்ப்பொருளை கண்டுபிடித்தாலே பிறப்பு இறப்பு என்ற துன்பமே நமக்கு வேண்டியதில்லை. மறுபிறவியே இல்லை என்று சொல்கிறாப்ப. நான் அற்புதமாக விளக்கியிருக்கிறார் பாருங்கள். இதை அதாவது தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இங்கு இந்த குறளை எழுதிய அந்த 1330 குறள்களையும் எழுதியவுடன் லியோ டால்ஸ்டாய் மிகப்பெரிய எழுத்தாளருங்க. அவர் இங்கே வர்றாரு, தமிழ்நாட்டுக்கு இத்திருக்குறளை படித்தவுடன் அவர் என்ன செஞ்சார்? அவர்தான் போய் ரஷ்யாவிலேயே திருக்குறளை பரப்பினார். நம்முடைய தேச பிதா மகாத்மா காந்தியிடமே அவர்தான் சொல்கிறார், இந்த மாதிரி இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் படித்து பார்த்துட்டு என்னங்க அற்புதமான எழுதியிருக்காங்க அப்படின்னு சொன்னார். யாருங்க? வேறு என்னன்னு இல்லைங்க, நாங்கள்லாம் இல்லைங்க. உங்கள் இந்தியாவில் தமிழ்நாட்டிலே உள்ள ஒரு புலவர் தான் எழுதியிருக்கிறாரு. அதைத்தான் லியோ டால்ஸ்டாய் ரஷ்யாவிலே பரப்பினார்.
லியோ டால்ஸ்டாய் தான் பரப்புனார். ஜியு போப் இருக்கார்ல, அவர் இங்கே வந்து என்ன செஞ்சாருன்னா மதத்தை பரப்ப வந்தார். கிறிஸ்துவ மதத்தை பரப்ப வந்தார். வீரமாமுனிவர் இங்கு வந்தார். அவரும் மதத்தை பரப்ப வந்தவர். இந்த திருக்குறளை படித்த உடனே அவங்க கம்ப்ளீட்டாக மாறிட்டாங்க. அது அவங்க தான் என்ன செஞ்சாங்கன்னா நம்ம இந்தியாவில் இருந்து அயல்நாட்டிற்கு பரப்பியவர்கள் இவர்கள் தான். இவர்கள் மூலமாக தான் அயல்நாட்டுக்கு பரப்பப்பட்டது. ஜியோ போப்பு, லியோ டால்ஸ்டாய், வீரமாமுனிவர் இவர்களெல்லாம் பரப்பினார்கள் அயல்நாட்டிலே. அதனால்தான் 117 மொழிகளிலே திருக்குறள் மொழிபெயர்க்கப்பட்டு உள்ளது. உலகத்திலேயே அதிக மொழிபெயர்க்கப்பட்ட ஒரே நூல் திருக்குறள் தான். அந்த திருக்குறளை தயவு செய்து மாணவ செல்வங்களே, இவ்வளவு சொல்கிறேன்னா அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு 117 மொழிகளில் உலகத்திலேயே பரப்பப்பட்டிருக்கிறதுனா நீங்கள் அதை தினந்தோறும் கண்டிப்பாக படியுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை வளம் வரும். உங்கள் வாழ்க்கை மட்டுமல்ல, நீங்கள் தான் மாணவ செல்வங்க தான் இந்த நாட்டினுடைய தூண்கள். தமிழ்நாட்டை தலை நிமிரச் செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தான். அதை மறக்க வேண்டாம். வருங்காலத்திலே தமிழ்நாடு வந்து தலை நிமிர்ந்து நடக்க வேண்டுமென்றால் நீங்கள் தான் அதற்கு காரணமாக இருக்க வேண்டும். திருக்குறளை படித்தால் நிச்சயமாக நீங்கள் அப்படி ஆவீர்கள் என்பது என்னுடைய எண்ணம், திண்ணமான எண்ணம். நன்றி, வணக்கம். நாளை மீண்டும் ஒரு குறளுடன் உங்களை சந்திக்கும் எழுத்தாளர் சோ. பரமசிவம், மதுரை.